இவனை பாடுறா, போன வருஷம் வரைக்கும் அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா புது வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், காசெல்லாம் நிறையா வச்சுக்கன்னு சொல்கிறாங்கடா. அவனுக்கு வந்த லக்கு நமக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்மளிருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்குறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி நிறையா பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, எத்தனை டைம் ஃபெயில் ஆகினாங்கன்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி எத்தனை நைட் பகல் பார்க்காம உழைச்சிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வேஸ்ட்டாலாம் நிறைய டைம் போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஃபைனலாக நான் ஜெயிச்சது மட்டும் தெரியும். அதே மாதிரி லக்கு மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும், ஆனால் அதை தக்க வைக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுமே வேணும். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், லக்கும் வேணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அதை சஸ்டெயினபுளாக லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போக முடியும். திங்க் அபவுட் இட் கைஸ். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் இது லக்கில் ஜெயிச்சான்னு சொன்னாங்கன்னா பிஹைண்ட் தி சீன்ஸ் என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ